ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சிக்கன் பிரியாணிக்கு பண்ண போகிறோம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அளவு எப்பயுமே சொல்லியிருக்கேன் முன்னாடி, அதனால் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நான் அப்படியே அரைச்சிட்றேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. அது ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 கிலோ கிட்ட தான் எடுத்துருக்கோம். அதனால் இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துருவோம். புதினாவும் மல்லித்தலை, இதில் 1/2 கிலோ சிக்கன், தேவையான உப்பு. அடுத்ததாக இதில் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம போட்ட மசாலா, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். அந்த சிக்கனில் ஒரு தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாத்தையும் சேர்க்கணும். அதனால் சரி வதங்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே லெமன், ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிருவோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நான் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடைசியாக மல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சேர்த்து விட்டுட்டு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் வதக்கிறப்போ உப்பு போட்டோம், ஆனாலும் அது பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக அந்த அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்ததுமே நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். விசில் போட்டுடலாம். இப்போ இதை தம் வச்சிடலாம். இதை அப்படியே இந்த தோசைக்கல் மேலே எடுத்து வச்சிடலாம். தோசைக்கல் மேலே எடுத்து வச்சு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேம் வச்சு எதுக்காக வச்சுருக்கேன்னா, அந்த தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில், நல்லா ஃபுல் சிம்மில் இப்போ வச்சாச்சு. 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இதுதான் குக்கரில் தம் போடுறது. இதில் விசில் வரும், வராமல் கூட இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் 20 நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். 20 நிமிஷம் பிரியாணி ரெடி. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். பாசுமதி அரிசியில் சிக்கன் பிரியாணி